ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாய்லி பர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். நான் இன்றைக்கி இது எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். நான் இந்த டாய்லி பர்ஸ் 3mm ஹூக் சைஸில் பண்ணேங்க. அதனால் எனக்கு அந்த டாய்லி குட்டியாக இருக்குது. இன்றைக்கி நான் 4mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு அந்த டாய்லி சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியும். நான் இன்றைக்கி 4mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிங்க் கலர் நூல் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 24 செயின் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த பர்ஸ் பண்ணுறதுக்காக ஹாஃப் டபுள் க்ரோஷெட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 2 செயின் விட்டுட்டு ஹூக்லேருந்து 3வது செயினில் ஒர்க் பண்ண போகிறேங்க. அதாவது இந்த 2 செயின் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அதுக்காக தான் நான் 2 செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd செயின்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். இப்போ நான் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதே மாதிரி இந்த ரோ எண்டு வரைக்கும், அதாவது எல்லா செயின்லேயுமே ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 5 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது 2 கார்னர்லேயும் 5 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று போட்டுட்டேன். ஸோ நான் அதே செயினில் நான் இன்னும் 4 பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம செயினுக்கு மேலே ஒர்க் பண்ணோம்ல, இப்போ அந்த செயினுக்கு கீழே இருக்கும்ல, அதில் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். இந்த கார்னர் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டோம். ஆல்ரெடி நம்ம 2 செயின் ஸ்கிப் பண்ணியிருந்தோம்ல, அது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டாக. ஸோ நான் இன்னும் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க அந்த லாஸ்ட் செயினில். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம்ல, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ரோ பண்ண போகிறோம். அதாவது ஒரு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த இருக்க செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். இதை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எது ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு. நீங்கள் முடிக்கும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே போடணுங்க. வெறும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் மட்டும்தான். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ரோ போட்டுட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ரோ பண்ண மாதிரியே தாங்க. 2 செயின் போட்டுட்டு எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டாக போடணும். முடிக்கும்போது ஃபஸ்ட்டாக போட்ட ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்ஸோட ஹைட் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பர்ஸ் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பர்ஸுக்கு மேலே வைக்கிற அந்த ஃப்ளாப் பண்ணலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. அதாவது விரல் சுற்றி நூல் எடுத்துக்கணும். இப்போ விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இப்போ அப்படியே ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க.
இப்போது நான் இந்த ரவுண்டுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறேங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 வாட்டி நூல் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ 4 லூப் இருக்கா, நான் 2 நான் வெளியில் எடுக்கிறேங்க. ஃபஸ்ட் 2 எடுத்துட்டேன், இப்போ அடுத்த 2, இப்போ அதுக்கு அடுத்த 2. இப்போ நான் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டேன். இதே மாதிரி நான் இன்னும் 5 ட்ரிபிள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போட்டுக்கிறேங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த நூலை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதாவது இது வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி தாங்க. ஸோ இப்போ நான் இப்படியே பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பிக்கோங்க. இந்த 4 செயின் எதுக்குன்னா, 3 செயின் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்காக, இன்னொரு செயின் வந்து அந்த ஒரு செயின் 1 ஸ்பேஸ்க்காகங்க. இப்போ அடுத்து இருக்க செயின் மேலே நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். அதுக்கப்புறம் செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு இடையிலையும் ஒவ்வொரு செயின் போடணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் அந்த 3rd செயின் மேலேயும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செயின் 1 போட்ட ஸ்பேஸ் இருக்குல்லங்க, இதில் வந்து நான் வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறேன். போட்டுட்டேன். இப்போ அடுத்து இருக்க செயின் 1 ஸ்பேஸில் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. நான் இங்கே வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு 3 செயின் போட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த இதில் 3வது செயினில் நான் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு இப்போ அடுத்து இருக்க செயினில் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு கீழே வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க 2 செயினில் ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர் பண்ணணுங்க. அதாவது ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணுன்னா 2 வாட்டி நூல் சுற்றி பண்ணுவோம்ல, அதே மாதிரி சுற்றிட்டு ஹூக்கை விட்டு இந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா, இதில் லாஸ்ட் 2 மட்டும் எடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் மட்டும் எடுக்கணும். இதை எடுக்காமல் இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு 2 வாட்டி யான் சுற்றிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் ஹூக்கை விட்டு இந்த நூல் எடுத்துட்டிங்கன்னா 5 லூப் இருக்குமா. ஃபஸ்ட்டு 2 வாட்டி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதருங்க. திருப்பி ஒரு 4 செயின் போட்டுட்டு இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர் பண்ணணும். இந்த மாதிரி லாஸ்ட்டு 3 செயின்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் வரும்போது அந்த 3 செயின்ஸ் போட்டிருப்போம்ல, அதில் 3rd செயினில் தான் ஒர்க் பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர் தாங்க பண்ணுறேன்.
அவ்வளோதான். இப்போ போட்டேன்னா இப்போ மறுபடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த செயினில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த 4 செயின் போட்ட ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணுங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்லங்க, அதில் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். ஓகேவா? திருப்பி இதில் 5 ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். இந்த 2 இதுக்கும் நடுவில் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 செயின் போட்டிருப்போம்ல, அதில் தாங்க டபுள் க்ரோஷெட் போடணும். அதாவது செகண்ட் செயினில் இப்படி தான் முடிக்கணும். இப்போ நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த ரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக இந்த ரோ ஃபுல்லாகவே நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் க்ரோஷெட், செயின், ட்ரிபிள் க்ரோஷெட் அந்த மாதிரி போட்டிருப்போம்ல, அதில் சென்டரில் கொடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாகவே போடணும். இங்கே பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரோ கூட போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு திருப்பிட்டு ஃபுல்லாகவே ஹாஃப் டபுள் க்ரோஷெட். பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ நான் இங்கே பக்கத்தில் ஒரு செயினில் கொடுத்து ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃப்ளாப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து எப்படி வச்சு தைக்கணும்னு சொல்கிறேன். பர்ஸை நல்லா இழுத்துட்டு இதை வந்து இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி தைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். நான் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து வச்சு தைச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து ஒரு பட்டன் கூட வச்சு தைச்சிருக்கேன். வந்து கரெக்டாக எனக்கு இங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான், இப்போது நம்மளோட அழகான டாய்லி பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.